أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வழிகாட்டுதல், செயல்களில் கெட்டது மார்க்கத்தின் பெயரால் உருவாக்கப்படும் புதுமைகள், அனைத்தும் பிதாத்துக்கள், அனைத்து பிதாத்தும் வழிகேடு நம்மை நரகத்துக்கு இட்டுச் செல்லும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய எச்சரிக்கை வாசகங்களை ஞாபகப்படுத்தியவனாக ஜும்ஆவுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். முதலாவதாக அல்லாஹ்வால் விதிக்கப்பட்ட ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இறை இல்லத்தில் உங்களையும் என்னையும் ஒன்றிணைத்து அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாமெல்லாம் இந்த உலகத்தை படைத்து பரிபாலனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய வல்ல நாயனாகிய அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட ஈமான் கொண்ட மக்களாக இந்த உலகத்திலே முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் நம்முடைய ஈமானை சரியான முறையில், உண்மையான முறையில் இறைவன் நமக்கு எந்த அடிப்படையில் சொல்லி தந்தானோ அந்த அடிப்படையில் இறைவனை நம்புகின்ற போது அல்லாஹுவால் நமக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்ட அந்த மிகப்பெரிய சொர்க்கத்துக்கு சொந்தக்காரர்களாக நாம் மாறலாம். அந்த அடிப்படையிலே அன்புக்கினிய சகோதரர்களே, இன்றைய தினத்திலே அல்லாஹ்வுடைய வஹி செய்தியை, குர்ஆனை, ஹதீஸை நாம் எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும், நாம் மற்ற எந்த ஒரு விடயத்தையும் விட வஹியைத்தான் முற்படுத்த வேண்டும். உலகத்திலே நமக்கு இறைவன் தந்திருக்கின்ற இந்த அறிவு சில சந்தர்ப்பங்களில் நமக்கு பொய் சொல்லக்கூடியதாக இருக்கும், நமக்கு சில தவறுகளை சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கும். அல்லாஹ்வுடைய வஹி என்பது எந்த காலத்திலும் எப்போதும் தவறுகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயமாக இருக்கும். உதாரணமாக, இந்த உலகத்திலே நாம் வாழ்கின்ற போது ஒரு 20 வருடத்திற்கு முன் நாம் எடுத்த முடிவுகளை இன்று பிழை என்று நினைப்போம். அந்த முடிவை எடுக்கின்ற போது நாம் என்ன சொல்லி இருப்போம் தெரியுமா? நம்முடைய உள்ளம் என்ன நினைத்திருக்கும் தெரியுமா? நான் எடுத்த இந்த முடிவு மிகச் சரியான முடிவு, என்னுடைய அறிவு இதை மிகச் சரியாக சரி காண்கிறது, இப்படித்தான் முடிவெடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் பல முடிவுகளை எடுத்திருப்போம். ஆனால் காலம், சில அறிவு, சில நுணுக்கங்கள், சில படிப்பினைகள் நமக்கு வருகின்ற போது நாம் எடுத்த முடிவில் இத்தனை பிழைகள் இருக்கிறது, நாம் நினைத்ததில் இவ்வளவு தவறுகள் இருக்கிறது, நம்முடைய சிந்தனையில் இவ்வளவு வீக்னஸ் இருக்கிறது, இவ்வளவு பலவீனம் இருக்கிறது என்பதை நமக்கு அது உணர்த்தும். அது உணர்த்தியதற்கு பிற்பாடு நாம் இதை இப்படி இந்த முடிவை எடுத்திருக்க கூடாது என்று சிந்திப்போம். அன்பார்ந்த சகோதரர்களே, இது நம்முடைய வாழ்க்கையில் நாம் எல்லோரும் அனுபவிக்கின்ற ஒரு விஷயம்தான். அல்லாஹ்வுடைய வஹியை பொறுத்த வரைக்கும் அது எந்த காலத்திலும் மாற்றத்துக்குள்ளாகக்கூடிய ஒன்றல்ல, அது ஒரு காலத்திலும் மாறாது. இறைவன் ஒரு விஷயத்தை சொன்னான் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய வஹியிலிருந்து நமக்கு ஒரு செய்தி சொல்லப்பட்டது என்று சொன்னால், அது இறைவனுடைய வஹியாகிய குர்ஆனாக இருந்தாலும் சரி, அல்லது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலம் அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்த ஹதீஸ்களாக இருந்தாலும் சரி, ஒரு விஷயம் நமக்கு உறுதியாக சொல்லப்பட்டது என்று சொன்னால் அந்த செய்தியில் எந்த காலத்திலும், எந்த நேரத்திலும், எந்த மனிதர்களாலும் எந்த பிழையும் கண்டுபிடிக்க முடியாத ஒன்றாக இருக்கு. உலகத்தில் பிழை என்று ஏராளமான விஷயங்களை சொல்லலாம். குர்ஆனை பார்த்து இன்றைக்கு ஒரு கூட்டம் பிழை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது, குர்ஆனில் உள்ள சில சட்டங்களை விமர்சித்துக் கொண்டிருக்கிறது. விமர்சனம் என்பது எல்லா காலத்திலும் இருக்கும். ஒரு சில மனிதர்களுடைய அறிவை பொறுத்து, மனிதர்களுடைய அறிவின் தராதரத்தை பொறுத்து ஒரு விஷயத்தை விளங்குதல் என்ற பகுதி அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு, சிலருக்கு அல்லாஹ் மிகச்சிறந்த அறிவை கொடுத்திருப்பான், மிகச்சிறந்த ஞானத்தை கொடுத்திருப்பான், சிலருக்கு குறைவான அறிவை கொடுத்திருப்பான், குறைவான ஞானத்தை கொடுத்திருப்பான். இந்த சந்தர்ப்பத்தில் அவனுடைய அறிவின் தரத்திற்கேற்ப அவனுடைய கருத்துக்கள் மாறுபடும். அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் இந்த உலகத்திலே எதையெல்லாம் படிக்கிறோமோ, நாம் இந்த உலகத்திலே எதையெல்லாம் பார்க்கிறோமோ, நாம் இந்த உலகத்திலே எதையெல்லாம் கேட்கிறோமோ, நாம் இந்த உலகத்திலே எதையெல்லாம் நம்முடைய அனுபவத்தின் வாயிலால் அறிந்து கொள்கிறோமோ, இதையெல்லாம் கல்வி என்று சொல்வோம், இதையெல்லாம் அறிவு என்று சொல்வோம். இந்த அறிவு 20 வருடத்தில் நமக்கு இருக்கின்ற அறிவு 40 வருடத்தில் அது அதிகமாகி இருக்கும். எந்த மனிதனாக இருந்தாலும் ஒரு மனிதன் தனக்கு 20 வருடத்தில் இருந்த அறிவோடு 40 வருடத்தில் அதே அறிவோடு உலகத்தில் இருப்பானா என்று சொன்னால் கண்டிப்பாக கிடையாது.
அதைவிட பக்குவப்பட்ட மனிதனாக இருப்பான். 40 வருடத்தில் இருந்த அந்த மனிதன் 60 அடைகின்ற போது அதைவிட பக்குவம் உள்ள மனிதனாக, அனுபவசாலி என்று சொல்வோம், அனுபவத்தால் பல விஷயங்களை அறிந்தவனாக, நிறைய விஷயங்களில் சரியான முடிவெடுக்கக்கூடிய ஒரு தெளிவை பெற்றவனாக மாறுவான். இது ஏன் தெரியுமா? எங்களுடைய அறிவுடைய அடிப்படை, எங்களுடைய அறிவுடைய சூட்சமம், இறைவன் அதை எப்படி அமைத்திருக்கிறான் என்று சொன்னால், படிக்க படிக்க, அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள, பார்க்க பார்க்க, கேட்க கேட்க, அனுபவப்படப்பட மனித வாழ்க்கையினுடைய அறிவினுடைய தரம் ஒவ்வொரு நிலைக்கு மாறும், ஒவ்வொரு இடத்துக்கு அது செல்லும். அது எந்த அளவுக்கு நாம் படிக்கிறோமோ, எந்த அளவுக்கு அனுபவப்படுகிறோமோ, எந்த அளவுக்கு தேடுகிறோமோ, எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் பல விஷயங்களை பார்க்கிறோமோ கேட்கிறோமோ, அதன் அடிப்படையில் நம்முடைய அறிவின் தரம் மாறும். ஆகவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு விஷயத்தில் ஆரம்பத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், என்னுடைய உங்களுடைய அறிவு என்பது நிலையான ஒரு அறிவல்ல. எல்லா நேரமும் எனக்கு என்னுடைய அறிவு சரியையே சொல்லித்தரும் என்பது கிடையாது. மனித பலவீனங்களோடு தான் அது இருக்கிறது. அல்லாஹ் அதனால் தான் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், வமா ஊதீதும் மினல் இல்மி இல்லா கலீலா, உங்களுக்கு குறைவாகத்தான் நான் அறிவு கொடுத்திருக்கிறேன். உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற அறிவு நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், நான் எத்தனையோ PhD-களை முடித்தவன், நான் எத்தனையோ பட்டதாரி, நான் எத்தனையோ துறையிலே மிகப்பெரிய அறிவாளி, எனக்கு இதை பற்றி தெரியும், எனக்கு அதை பற்றி தெரியும், இப்படி நாம் தம்பட்டம் அடித்துக் கொள்ளலாம். ஆனால் உலகத்தில் எனக்கும் உங்களுக்கும், என்னையும் உங்களையும் படைத்த இறைவன் தந்திருக்கிற அறிவு என்பது மிக குறைவான அறிவு. அதைத்தான் திருமறை குர்ஆன் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருகிறது. ஆகவே இந்த அடிப்படையை நானும் நீங்களும் ஆரம்பத்திலே விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, எம்முடைய அறிவை முன்னிலைப்படுத்தி அல்லாஹ்வுடைய வேதத்தை, அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹதீஸ்களை நாம் அணுகின்ற போது அறிவை எதற்கு பயன்படுத்தலாம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். முதலில் குர்ஆனை படிப்பதற்கு, குர்ஆனை விளங்குவதற்கு, குர்ஆனுடைய ஆழத்தை அறிந்து கொள்வதற்கு நம்முடைய அறிவை பயன்படுத்தலாம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை அறிந்து கொள்வதற்காக வேண்டி தன்னுடைய அறிவை பயன்படுத்தினார்கள். எப்படி பயன்படுத்தினாங்க? அவர்கள் சூரியனை சந்திரனை பார்த்து சொன்னார்கள், இது இறைவனா என்ற கேள்வியை கேட்டார்கள். இது மறையக்கூடியது, இது என்னுடைய இறைவனாக இருக்காது. சூரியனை பார்த்து இது வருகிறது மறைகிறது, இது என்னுடைய இறைவனாக இருக்காது. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து இது இறைவனா என்று கேட்டு இதெல்லாம் என்ன செய்கிறது? மறைகிறது. இதெல்லாம் நிலையாக நிற்பது கிடையாது. இது ஒரு காலம் என்னுடைய இறைவனாக இருக்காது. தன்னுடைய ரப்பை அறிந்து கொள்ளல் என்ற அந்த பகுதி இருக்குதானே, அதுக்கு நம்முடைய பகுத்தறிவு தேவைப்படும், நம்முடைய அறிவு அதற்கு தேவை. அதே நேரத்தில் இறைவனுடைய வகையை அறிந்து கொள்வதற்கு, இறைவனை அறிந்து கொள்வதில் என்ற பகுதிக்கு நம்முடைய பகுத்தறிவை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பயன்படுத்தினார்கள். ஆனால் இறைவன் சொன்ன ஒரு கட்டளையில் தன்னுடைய பகுத்தறிவை இப்ராஹிம் நபி அவர்கள் பயன்படுத்தவில்லை. எந்த இடம் தெரியுமா? உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். அல்லாஹ் ஒரு கட்டளை போடுகிறான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு, உங்களுடைய மகனை நீங்க பெற்று வளர்த்து கஷ்டப்பட்டு எத்தனையோ வருடங்கள் பிள்ளை இல்லாம இருந்து அவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு பிள்ளையை தார கொடுத்த அந்த பிள்ளையை அல்லாஹ் சொல்கிறான், நீங்க உங்களோட கையால கொண்டு போய் அறுக்கு. இந்த இடத்துல நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய அறிவை பயன்படுத்தவில்லை, தன்னுடைய பகுத்தறிவை பயன்படுத்தவில்லை. பாருங்கள் வித்தியாசத்தை. இப்ராஹிம் நபி தன்னுடைய அறிவை ஒரு இடத்தில் பயன்படுத்துகிறார்கள், அறிவார்ந்த பூர்வமாக பேசுகிறார்கள், பகுத்தறிவு பூர்வமாக வாதிக்கிறார்கள். எந்த விஷயத்தில்? இறைவன் விஷயத்தில். இறைவன் ஒருவன் தான், இறைவனுக்கு பலகீனங்கள் இருக்கக்கூடாது, இறைவனை பற்றி அந்த சிந்தனைகள்ல என்ன செய்கிறார்கள்? பகுத்தறிவை இப்ராஹிம் நபி அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். ஆனால் அதே இப்ராஹிம் நபி அவர்கள் ஒரு இடத்திலே தன்னுடைய பகுத்தறிவுக்கு முற்றுப்புள்ளியை வைக்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய மகனை கொண்டு போய் அருங்கள். இந்த இடத்துல பகுத்தறிவை பயன்படுத்தின என்ன சொல்லணும்? ஏண்ட மகனை, ஏண்ட புள்ளையை, நாம் பெற்ற புள்ளையை எப்படி அறுக்கிறது? இது எப்படி பகுத்தறிவாய்? இது எப்படி அறிவாய் இருக்கு? ஏண்ட புள்ளைய கொண்டு போய் ஏண்ட கையாலே அறுக்கிறன்றது ஒரு புள்ளைய ஒரு வாப்பா அறுக்கிறன்றது ஒரு மார்க்கமா? அது ஒரு அறிவா? அது ஒரு அறிவார்ந்த சித்தாந்தமா? இப்படி இப்ராஹிம் நபி சிந்திக்க வேண்டும். என்ன சொன்னாங்க? சமயனா வாட்டாங்க, செவி விட்டேன் கட்டுப்பட்டு. புள்ளைய அழைத்தாங்க, எடுத்துட்டு போனாங்க, கத்தியை எடுத்துட்டு போனாங்க, அறுப்பதற்கு முயன்றாங்க. இதுதான் நமக்கு திருமறை குர்ஆன் சொல்லித்தரு. அன்பார்ந்த சகோதரர்களே, வஹியை நானும் நீங்களும் அல்லாஹ்விடமிருந்து குர்ஆனாகவோ ஹதீஸாகவோ ஒரு செய்தி உறுதியாக வந்துவிடும் என்று சொன்னால், அதில் என்னுடைய அறிவை கொண்டு போய் பயன்படுத்தி
இந்த செய்தி இந்த காலத்துக்கு பொருந்துமா, இந்த செய்தி இந்த சூழ்நிலைக்கு பொருந்துமா, இந்த செய்தி எப்படி வாப்பாவை புள்ள இருக்கிறது, இந்த மாதிரி சிந்திச்சோம்னு சொன்னா எங்கட உள்ளம் என்ன சொல்லும் தெரியுமா, எங்கட அறிவு என்ன சொல்லும் தெரியுமா, இது எப்படி பொருந்தும், இது பொருந்தாதே, இது நடைமுறை சாத்தியம் இல்லையே, இதை ஏற்றுக்கொள்ற மாதிரி இல்லையே, இப்படி எல்லாம் அல்லாஹ் பேச மாட்டான், இப்படி எங்கட உள்ளம் சொல்லித்தரும். ஆனால் உண்மை என்ன தெரியுமா, நானும் நீங்களும் ஊத்தீத்தும் மினல் இல்மி இல்லா கலீலா, குறைவாகத்தான் அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு புள்ளையிட கையில கத்தி இருக்குது, ஒரு புள்ளையிட கையில கத்தி இருக்குது. அந்த புள்ளைக்கு கத்தியை நம்ம பறிச்சோம்னா அந்த புள்ளை என்ன செய்யும், அழும். புள்ள விரும்பி ஒரு கத்தியை கையில வச்சுட்டீங்கன்னு வைங்களேன், அந்த புள்ள நினைச்சிட்டு அந்த கத்தி நல்லது, அந்த கத்தி தனக்கு விருப்பத்துக்குரியது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் அதை பறித்தெடுக்கிறோம். ஏன் பறிக்கிறோம்? நீ அதை எடுத்து உன்னை குத்தி கொண்டா அதனுடைய விபரீதம் தாய்க்கும் தந்தைக்கும் தெரியும், அந்த பிள்ளைக்கு தெரியாது. பல சந்தர்ப்பங்களில் பல விஷயங்கள் சம்பந்தப்பட்ட அறிவு இறைவனுக்கு தெரியும், எனக்கும் உங்களுக்கு தெரியும். குர்ஆன்ல ஹதீஸ்ல சில சட்டங்களை சொல்லுவான், குர்ஆன்ல ஹதீஸ்ல சில அடிப்படைகளை சொல்லுவான். மேலோட்டமாக பார்க்கின்ற போது எனக்கும் உங்களுக்கும் என்ன நினைக்கும் என்று கேட்டா, இது எப்படி சரியா இருக்குன்ற மாதிரி இருக்கும். ஒரு பிள்ளையை போன்றவர்கள் நாம், ஒரு சாதாரண சிந்தனை உள்ளவர்கள், அந்த நேரத்தில் அது எங்களுக்கு அது சரிதான் படும், அது எங்களுக்கு சரி போன்றுதான் தெரியும். ஆனால் எங்களுடைய அறிவு குறைபாடை நாம் விளங்காமல் இருப்பதினால் வகையை குறை காணுகின்ற மனநிலைக்கு நானோ நீங்களோ செல்வோம் என்று சொன்னால் அது மிகப்பெரிய பாரதூரமான பயங்கரமான பாவமாக ஆகிவிடும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு அவர்கள் மிகச்சிறந்த அறிவான். மிகச்சிறந்த அறிவை அல்லாஹ் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு கொடுத்திருந்தார். ஹதீஸ்களிலே நம்ம பார்க்கிறோம், அவருடைய அறிவு சம்பந்தமாக ஹதீஸ்கள் எல்லாம் இருக்கு. இப்ப உமர் ரலியல்லாஹு அவர்கள் அவர்களுடைய வார்த்தையை பாருங்கள். அவர்கள் ஹஜருல் அஸ்வத் கல்லை பார்த்து விட்டு சொல்கிறார்கள், இன்னில அலமு அன்னக ஹஜரு, நீ ஒரு கல் என்பது எனக்கு தெரியும். லா ததுர்ரு வலா தன்ஃபா, உன்னால எந்த நன்மையும் செய்யலாது, எந்த தீமையும் செய்யாது. வலவுலா அன்னி ரஅய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுகப்பிலுக, அல்லாஹ்வுடைய தூதர் உன்னை அல்லாஹ்வுடைய தூதர்கள் அணைத்துக் கொள்வதை, அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னை அணைத்துக் கொள்வதை நான் பார்க்கவில்லை என்று சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி உன்னை எடுத்து அணைத்துக் கொள்வதை நான் பார்க்கல என்று சொன்னா, மா கப்பல் துக, நானும் என்ன செய்திருக்க மாட்டேன், உன்னை முகர்ந்திருக்க மாட்டேன். யார் சொல்றான்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றான். பாருங்க, அறிவு ரீதியாக சிந்திக்கின்ற போது அது ஒரு சாதாரணமான அற்பமான கல், அதுல எந்த நன்மையும் இல்லை, எந்த தீமையும் இல்லை. ஆனா ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது கல்லாக இருந்தாலும் அது சுவர்க்கத்தில் இருந்து வந்த கல் என்ற அடிப்படையில், அல்லாஹ்வுடைய வஹீனுடைய ஏதோ ஒரு அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதில் என்ன செய்கிறாரோ அதை நான் செய்வேன், வஹீக்கு கட்டுப்படுவேன். என்னுடைய அறிவு சில சந்தர்ப்பங்களில் தவறை எனக்கு சொல்லி தரும் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே, உங்களுக்கு எல்லாம் தெரியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் மக்காவுக்கு போறாங்க. என்னத்துக்காக வேண்டி? மக்காவுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய உம்ரா செய்வதற்காக வேண்டி போறாங்க. போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் காபிர்களால் தடுத்து நிறுத்தப்படுகிறார். தடுத்து நிறுத்தப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் காபிர்களுக்கும் மத்தியில ஒரு ஒப்பந்தம் நடைபெறும். ஹுதைபியா உடன்படிக்கை என்று சொல்வாங்க. இந்த உடன்படிக்கையை பற்றி நானும் நீங்களும் நிறைய விஷயங்களை படிச்சிருக்கோம். இப்ப இந்த உடன்படிக்கையை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதுல என்ன நடக்கிறது என்று சொன்னால், உமர் ரலியல்லாஹு அவர்கள் இந்த உடன்படிக்கை நடக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் போறாங்க, உம்ராவுக்காக வேண்டி போறாங்க, நிராயுத பாணியாக போறாங்க. அங்க இருக்கக்கூடிய காபிர்களுக்கும் அவர்களுக்கும் மத்தியில ஒரு ஒப்பந்தம் நடக்கிறது. அந்த ஒப்பந்தம் எந்த அளவுக்கு போடப்படுகிறது என்று சொன்னால், முழுக்க காபிர்களுக்கு சாதகமாகவும் முஸ்லிம்களுக்கு பாதகமாகவும் ஒரு ஒப்பந்தம் நடைபெறும். பார்த்தோம்னு சொன்னா அதை ஏற்றுக்கொள்ளல. உமர் ரலியல்லாஹு அவர்கள் போன்றவர்களால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. உமர் ரலியல்லாஹு அவர்கள் கேட்கிறார்கள். அந்த நேரத்துல உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம். எந்த அளவுக்கு சொல்கிறார்கள் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து உமர் ரலியல்லாஹு அவர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, யா ரசூலல்லாஹ், அலஸ்னா அலல் ஹக்கி வஹும் அலல் பாத்தில், நாங்க சத்தியத்திலும் எதிரிகள் அசத்தியத்திலும் இல்லையா? நபி அவர்கள் சொல்றார்கள், பலா, ஆம், நாங்க சத்தியத்திலும் அவர்கள் அசத்தியத்திலும் இருக்கிறார்கள். அலைஸ கத்துலானா ஃபில் ஜன்னah வ கத்துலாஹும் ஃபின்னார், எங்களில் கொல்லப்பட்டவர்கள் சுவர்க்கத்திலும் அவர்களில் கொல்லப்பட்டவர்கள் நரகத்திலும் இல்லையா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பலா, ஆம், அப்படித்தான் இருக்கிறார்கள். அப்ப உமர் ரலியல்லாஹு அவர்கள் கேட்கிறார்கள், ஃபஅலாம நுஅதி தனியத
ஃபீ தீனினா அப்படின்னா என்னத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதரை எங்கட மார்க்கத்துக்கு நாங்க இழிவை கொடுக்கணும், வாங்க இவங்களோட போய் போராடுவோம், போராடி இவர்களை நாம் வெல்வோம், வெல்கின்ற ஒரு நிலைமை அவர்களுக்கு இருந்தது, தைரியம் இருந்தது. அவர் சொல்கிறார்கள் அந்த தைரியம் எங்களுக்கு இருக்கிறது, வாங்க போய் அவங்களோட போராடுவோம், போராடி அவர்களை நாம் வெல்வோம் என்று சொல்கின்ற நேரத்துல எல்லா சஹாபாக்களும் அதை அப்படித்தான் பார்த்தாங்க. ஏன்னா ஓரளவுக்கு படைபலமும் இருக்கிறது, போராடக்கூடிய நிலையும் இருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உடன்படிக்கையை போடுறாங்க. அந்த உடன்படிக்கை முழுக்க எப்படி இருக்குதுன்னு கேட்டா காபிர்களுக்கு சாதகமா இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை சொன்னோம்னு சொன்னா, முஸ்லிம்களில் இருந்து காபிர் பக்கம் யாராவது போனார்கள் என்று சொன்னால் அந்த முஸ்லிம்களை என்ன செய்ய மாட்டார், காபிர்கள் திருப்பி கொடுக்க மாட்டாங்க. அதே நேரம் காபிர்களிடமிருந்து யாராவது முஸ்லிம்கள் பக்கம் வந்தால் அந்த காபிர்களை அவர்கள் என்ன செய்ய வேண்டும், முஸ்லிம்கள் திருப்பி அனுப்ப வேண்டும். இது மாதிரி முழுக்க நாம் நம்முடைய பார்வையில் பார்க்கின்ற போது மாற்றமான ஒரு ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தை போடுற நேரத்துல உமர் ரலியல்லாஹு அவர்கள் போன்ற வீரர்களுக்கெல்லாம் தாங்க முடியல. நாங்க என்னத்துக்கு இழிவாக போக வேண்டும், நம்முடைய மார்க்கத்தை நாம் இவர்களோடு போராடி வெற்றி கொள்வோமே என்று சொல்லுகின்ற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இப்னுல் ஹத்தாப், ஹத்தாபுடைய மகனே, இன்னி ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய தூதர். வார்த்தையை பாருங்க, இன்னி ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய தூதர், வலஸ்து அஸிம், நான் அவனுக்கு மாறு செய்ய மாட்டேன். அவன் எனக்கு உதவி செய்கின்ற போது நான் ஒரு காலமும் அவனுக்கு நான் மாறு செய்ய மாட்டேன். அல்லாஹ் ஒரு நாளும் என்னை கைவிட மாட்டான். இதே விஷயத்தை திரும்ப போய் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு இதே மாதிரி கேட்கிறாங்க. அந்த நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் என்ன பதில் சொன்னாங்களோ அதே பதிலை சொல்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் பிறகு விளங்கினேன் ரசூலுல்லாஹ்வுடைய முடிவுதான் சரியானது. ஏன்னா ரசூலுல்லாஹ் வஹீத முடிவு எடுத்தாங்க. ரசூலுல்லாஹ் எடுத்தது வஹீனுடைய முடிவு, அல்லாஹ்வுடைய முடிவு. எம்முடைய முடிவு நாம் சில சந்தர்ப்பங்களில் நாம் நினைப்போம் இது தவறாக இருக்கிறது, இது என்ன முடிவு, இதை விட நமக்கு படைபலம் இருக்கிறது, நாம் ஓதலாமே, நாம் இப்படி செய்யலாமே, அப்படி செய்யலாமே. அப்படித்தான் சஹாபாக்கள் அந்த இடத்தில் நினைத்தார்கள். ஆனால் அல்லாஹ் அந்த இடத்திலே ஒரு சிறந்த முடிவை எடுத்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 100க்கு 100 தன்னுடைய இறைவனுக்கு கட்டுப்பட்டார்கள். என்னுடைய இறைவன் சொல்கின்ற முடிவு சரியாக இருக்கும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 100க்கு 100 கட்டுப்பட்டார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இந்த விஷயத்துக்கு பிறகு, இந்த சம்பவம் நடந்ததற்கு பிறகு இதற்காக வேண்டி நான் நிறைய சதக்கா செஞ்சேன், நிறைய தொழுதேன், நிறைய தான தர்மங்கள் செய்தேன், நிறைய நோன்பு வச்சேன். ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹ்க்கு முன்னால போய் இப்படி பேசிட்டேனே, என் முடிவு தவறு. அதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், பாருங்கள், யா அய்யுஹன் நாஸ், மக்களே, இத்தஹிமுர் ரய்ய ஃபித்தீன், மார்க்கத்திலே உங்களுடைய கருத்தை, மக்களே மார்க்க விஷயத்தில் உங்களுடைய கருத்தை நீங்கள் சந்தேகப்படுங்கள். இந்த அனுபவத்துக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? மார்க்க விஷயத்துல உங்களோட அறிவு ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லி தருதா, மார்க்கத்துக்கு மாற்றமா சொல்லுதா, மார்க்க ஹதீஸுக்கு மாற்றமா சொல்லுதா, குர்ஆனுக்கு மாற்றமா சொல்லுதா, குர்ஆன்ல ஹதீஸ்ல தெளிவா வந்ததுக்கு பிறகு அதுல இல்ல இது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா, இதை ஏற்றுக்கொள்ளலுமா, இதை இப்படி நடக்கலுமா அப்படின்னு உங்களோட சிந்தனை சொல்கிறதா, அந்த விஷயத்தில் நீங்கள் கண்டிப்பா உங்களுடைய அறிவை சந்தேகப்படுங்கள், மார்க்கத்தை சந்தேகப்படாது. இதுதான் அடிப்படை அன்புக்கு இஸ்லாமிய சகோதரர்களே. இப்படித்தான் நம்முடைய எண்ணப்பாடுகள் இருக்க வேண்டும். எந்த சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வுடைய வஹியை சந்தேகப்படாதவர்களாக, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒருமுறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஊனி மா தரக்துக்கும், உங்களை நான் எந்த விஷயத்துல விட்டு விட்டேனோ அதுல நீங்கள் என்னை விட்டு விடுங்கள். ஃபஇன்னமா அஹ்லக மன் கான கப்லக்கும், உங்களில் அதிகமானவர்கள் அழிந்து போனதெல்லாம் கஸ்ரத்து மஸாயிலிஹிம் வஹ்திலாஃபிஹிம் அலா அன்பியாயிஹிம், தங்களுடைய நபிமார்கள் விஷயத்தில் அதிகமாக கேள்வி கேட்டதும், நபிமார்கள் சொன்ன விஷயங்கள் அதிகமாக முரண்பட்டதும் தான். ஒரு நபி சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸை, ஒரு விஷயத்தை அதுல முரண்பாடுகளை ஏற்படுத்தி கொண்டதுதான் உங்களில் அதிகமானவர்கள் அழிந்தார்கள் என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள், ஃபஇதா நஹைதுக்கும் அன் ஷைஇன், நான் எதிலையாவது உங்களை தடுத்தேன் என்றால் ஃபஜ்தனிபு, அதை தடுத்துக் கொள்ளுங்கள். வஇதா அமர்துக்கும் பி அம்ரின், ஏதாவது ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் கட்டளையிட்டேன் என்று சொன்னால் ஃபஅது மின்ஹு மஸ்ததாத்து, உங்களால் முடிந்த அளவுக்கு அதை செய்யுங்கள். ஏதாவது வான் என்று சொன்னால் அதை விட்டுருங்க. எதையாவது நான் உங்களுக்கு கட்டளை போட்டேன் என்று சொன்னால் முடிந்த அளவு அதை நீங்கள் செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அதே போன்று நபி அவர்கள் சொல்கிறார்கள், இதா அஹ்பர்துக்கும் அனில்லாஹி பிஷைஇன், நான் அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு ஒரு செய்தியை அறிவித்தேன் என்றால் ஃபஹுது பிஹி, அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஃபஇன்னி லன் அக்திப அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது நான் ஒரு காலமும் போய் சொல்ல மாட்டேன். ஒரு செய்தி, ஒரு ஹதீஸ் நமக்கு வருகிறது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாக அறிவிப்பாளர் ரீதியாக சரியாக ஒரு செய்தி வருகிறது என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்வதை தவிர ஒரு முஃமினுடைய உள்ளத்தில் வேற எந்த எண்ணமும் வரக்கூடாது. சகோதரர்களே, எப்பவும் நீங்க அறிந்து கொள்ள வேண்டும், ஹதீஸை பொறுத்த வரைக்கும் சிலருக்கு சில சந்தர்ப்பங்கள்ல சந்தேகங்கள் ஏற்படலாம். குர்ஆன் ஓகே ஏற்றுக்கொள்ளலாம், ஆனா ஹதீஸ்ல படித்தரங்கள் இருக்குதானே. ஹதீஸ்ல எல்லா ஹதீஸும் சஹீஹ் இருக்குது, லஈஃப் இருக்குது.
குர்ஆன்ல அப்படி இல்லையே. ஹதீஸ்ல வந்து சஹீஹ் லைஃபிக்குதான். அப்ப நாங்க சஹீஹானதானே ஏற்றுக்கொள்ளணும். சஹீஹ் என்று சொன்னால் சகோதரர்களே, அறிவிப்பாளர் ரீதியாக அதை அறிவிக்கக்கூடியவர்களிடத்தில் ஏதாவது பலகீனம் வரும் என்று சொன்னார். அறிவிக்கிறவர் ஒரு பொய்யர் அல்லது ஒரு மோசடிக்காரர் அல்லது அவர்களிடத்தில் தவறு நடக்கும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு அடிப்படையில் அறிவிக்கக்கூடிய ஒரு ராவி இடத்தில் பிழை வரும் என்று சொன்னால் அந்த ஹதீஸ் ஏற்றுக்கொள்ளத்தக்க ஹதீஸ் இல்லை. ஆனா சொல்லக்கூடியவர் நம்பகமானவர், அவருடைய நம்பகத்தன்மையில எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு செய்தி எங்களுக்கு வந்ததுன்னு சொன்னா அந்த செய்தியை நாம் அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். ஏன் தெரியுமா? அந்த செய்தியை பார்த்து அப்படி வந்திருந்தாலும் இந்த செய்தி சரியா பிள்ளையான்னு நான் ஆய்வு செய்யணும்னு ஆய்வு செய்ய போனேன்னு சொன்னா நம்ம எந்த இடத்துக்கு போறோம் தெரியுமா? நாம் வஹியை ஆய்வு செய்கின்றவர்களாக, வஹியில் சரிபிழை பார்ப்பவர்களாக, வஹியை அல்லாஹ் கொடுத்தது வஹி, அல்லாஹ் தீர்மானித்து கொடுத்தது வஹி. என்னுடைய உங்களுடைய அறிவு இன்றை கொண்டு சொல்லும், நாளை கொண்டு சொல்லும், நாளை கொண்டு சொல்லும். சில விஷயங்களை அறிந்திருப்போம், சில பல விஷயங்களை அறியாமல் இருப்போம். சில சந்தர்ப்பங்களில் நாம் விஞ்ஞானம் என்று நினைப்போம், கடைசிகள் விஞ்ஞானமாவே இருக்காது. ஒரு காலத்துல சகோதரர்களே நாம் பார்க்கிறோம், இந்த பிரபஞ்சத்தை பற்றி விஞ்ஞானிகளுடைய கருத்து என்ன? அது நிலையாக நிற்கிறது, அது விரிவடைந்து போவது கிடையாது. இது விஞ்ஞானிகளுடைய கருத்து. ஆனா இன்றைக்கு விஞ்ஞானிகளுடைய கருத்து என்ன? அன்றைக்கு சொன்னது விஞ்ஞானி தான். இன்றைக்கு அதே விஞ்ஞானி என்ன தெரியுமா மாத்தி பேசுறாங்க? இல்ல, பிரபஞ்சம் விரிவடைந்து போகிறது, ஒரு இடத்துல நிக்குது இல்ல. குர்ஆன் தெளிவா சொல்கிறது பிரபஞ்சம் விரிந்து செல்லக்கூடியது என்று குர்ஆன் வசனம். அன்றைக்கு விஞ்ஞானிகள் எல்லாரும் ஒத்துக்கொண்டார்கள் பிரபஞ்சம்ன்றது ஒரே இடத்துல நிக்குது, விரிவடைஞ்சு போறது இல்ல அப்படின்னு விஞ்ஞானம் சொல்கிறது. ஆகையினால் நான் விஞ்ஞானத்தை ஏற்றுக்கொள்கிறேன், இந்த குர்ஆன் வசனத்தை ஏற்றுக்கொள்ளலாம் மறுத்தான். சகோதரர்களே, விஞ்ஞானம் என்பது காலத்துக்கு காலம், இடத்துக்கு இடம், டெக்னாலஜி வளர வளர, அறிவு வளர வளர, நூற்றாண்டுகள் செல்ல செல்ல இன்னும் அதிகமான விஷயங்களை கண்டுபிடிக்க மாற்றிக்கொண்டு போகக்கூடிய ஒன்றாக பல சந்தர்ப்பங்களில் இருக்கும். ஆனால் அல்லாஹ்வுடைய வஹி என்பது எந்த காலத்திலும் எந்த சந்தர்ப்பத்திலும் எத்தனை ஆயிரம் கோடி வருடங்கள் போனாலும் படைத்த ரப்புல் ஆலமீன் சொன்ன ஒரு விஷயம் ஒரு காலமும் பொய்யாகாது. அது என்னுடைய சிற்றறிவுக்கு விளங்காமல் போகலாம், அதை புரிந்து கொள்கின்ற கெப்பாசிட்டி எனக்கு இல்லாமல் இருக்கலாம், அதை விளங்குகின்ற ஆற்றல் எனக்கு இல்லாமல் இருக்கலாம், அதை புரிந்து கொள்கின்ற அளவுக்கு அல்லாஹ் எனக்கு இன்னும் அனுபவத்தையும் அதை பற்றிய அறிவையும் இறைவன் தராமல் இருக்கலாம். அதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய வஹியை ஒரு காலத்திலும் என்னால் மறுக்க முடியாது. இது ஒரு அடிப்படை என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு காலம் வரும், ஒரு மனிதர் சொல்வாராம், அலா இன்னி ஊதீதுல் கிதாப வ மிஸ்லஹு மஅஹு. இந்த குர்ஆனோடு இன்னொன்றும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றேன், எனக்கு குர்ஆனோட ஹதீஸ்களும், குர்ஆனை போல ஒரு வஹீம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஹதீஸ்கள் அதுவும் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. ஒரு மனிதர் அலா அய்யூஷிக ரஜுலுன் ஷபஆன் அலா அரிகதிஹி, நல்ல வயிறு முட்டை சாப்பிட்ட ஒரு மனிதன் தன்னுடைய சோஃபால ஹாயா உட்கார்ந்துட்டு சொல்லுவாராம். அந்த மனிதர் யகூலு அலைக்கும் பிஹாதல் குர்ஆன், இந்த குர்ஆனை அது போதும் அப்படின்னு சொல்லுவானாம். ஃபமா வஜத்தும் ஃபீஹி மின் ஹலால், குர்ஆன்ல எதெல்லாம் ஹலால் நீக்குதோ அதை எடுத்துங்க, குர்ஆன்ல எதெல்லாம் ஹராம் நீக்குதோ அதை எடுத்துங்க, அது போதும், எங்களுக்கு வேற ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு காலம் வரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றார். ஹதீஸ்களை நாம் எந்த அளவுக்கு பின்பற்ற வேண்டும் என்பதை இந்த செய்தி சொல்கிறது. ஒரு காலத்துல ஹதீஸ்களுக்கு முக்கியத்துவம் இல்லாத ஒரு காலம் வரும், குர்ஆன் எங்களுக்கு அது போதும் என்று நினைக்கின்ற ஒரு காலம் வரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள். மன் அதாஅனி ஃபக்கத் அத்தா அல்லாஹ், யார் எனக்கு கட்டுப்படுகிறாரோ அவர் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு விட்டார். வமன் அஸ்ஸாஅனி, யார் எனக்கு மாறு செய்கிறாரோ ஃபக்கத் அஸல்லா, அவர் அல்லாஹ்வுக்கு மாறு செய்து விட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் திருமறை குர்ஆன் சொல்கிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, லா துகத்திமு பைன யதைல்லாஹ் வ ரசூலிஹி, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முந்தி நீங்கள் முற்படுத்தாதீர்கள். ரசூலுல்லாஹ் ஒரு விஷயத்தை சொன்னா, அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொன்னா நீங்களாக நினைத்துக் கொண்டு அது சரி, அது சரியாகாது, அது பிழையாகாது, அதுக்கு முந்திய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்லாதீர்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறார். அதே போன்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லும் போது, வமா கான லில் முஃமினின் வலா முஃமினத்தின், மூமினான ஆண்களுக்கும் மூமினான பெண்களுக்கும் இதா கல்லாஹு வ ரசூலுஹு அம்ரா, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு விஷயத்தில் முடிவெடுத்து விட்டால், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு விஷயத்திலே முடிவெடுத்து எங்களுக்கு சொல்லி விட்டால், ஐயகூன லஹுல் ஹியரத்து மின் அம்ரிஹிம், அந்த விஷயத்திலே சுய விருப்பம் கொள்றது, இது இப்படி இருந்தா நல்லா இருக்குமே, இல்ல இது அப்படி எடுத்தா நல்லா இருக்குமே, இதை இப்படி ஏற்றுக்கொண்டா நல்லா இருக்குமே, அப்படி என்ற சுய விருப்பம் கொள்வதற்கு எந்த ஒரு மனிதனுக்கும் அல்லாஹ் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அனுமதி வழங்கவில்லை என்று அல்லாஹ் சொல்றான். அதே போன்று நபியை பார்த்து சொல்றான், ஃபலா வ ரப்பிக, உமது இறைவன் மீது ஆணையாக லா யுஅமினூன், அவர்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள்.
உமது இறைவன் மீது ஆணையாக ஒரு சிலர் நம்பிக்கை கொண்டவர்கள் கிடையாது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான். எப்படி என்று சொன்னால் ஹத்தா யுஹக்கிமுக ஃபீமா ஸஜர பைனஹும் ஸும்ம லா யஜிது ஃபீ அன்ஃபுஸிஹிம் ஹரஜன் மிம்மா கதைத. நபியே, நீங்கள் ஒரு விஷயத்தில் ஒரு கூட்டத்திற்கு ஒரு ஃபத்வாவை ஒரு தீர்ப்பை கொடுத்ததற்கு பிறகு அதிலே அவர்கள் திருப்திப்படவில்லை என்றால், அதை ஏற்றுக்கொள்கின்ற மனநிலைக்கு, அந்த சட்டத்தை ஏற்றுக்கொள்கின்ற நிலைக்கு அவர்கள் வரவில்லை என்று சொன்னால் அவர்கள் முஃமின்களாக, இறை நம்பிக்கையாளர்களாக ஆக மாட்டார்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறான். அதே போன்று இன்னமா கான கௌலல் முஃமினீன், மூமின்கள் என்றால் யார் தெரியுமா? இதா துஉ இலல்லாஹி வ ரசூலி, அல்லாஹ்வின் பக்கம் அல்லாஹ்வுடைய தூதரின் பக்கம் அழைக்கப்பட்டார். லியஹ்கும பைனஹும், அவர்களுக்கு சட்டம் சொல்வதற்காக இதை ஏற்றுக்கொள்ளுங்கள், இதை பின்பற்றுங்கள், இதை நடைமுறைப்படுத்துங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரின் பக்கம் அழைக்கப்பட்டார். ஐயகூலு சமிஅனா வ அதானா, செவியுற்றோம் கட்டுப்பட்டோம். அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்லிட்டான்னு வைங்களே, அதுல செவியுற்றுதல் கட்டுப்படுதல் மட்டும்தான். சஹீஹா சரியா தெளிவா எனக்கு ஒரு செய்தி இறை வஹியா வந்து விட்டது என்று சொன்னால் அதில் எந்த சிந்தனைக்கும் இடமில்லை. அதை சிந்தித்து இது சரியா இது பிழையா, நான் அல்லாவுக்கு மேல இருந்தா தானே அல்லாஹ் சொல்ற செய்தி சரியா பிள்ளையான்னு நான் பாக்கல. அல்லாஹ் அறிவை விட ஏண்ட அறிவு கூட இருந்தா தானே அல்லாஹ் சொல்ற இது ஹதீஸா இருக்க சான்ஸ் இல்ல. எப்படி சொல்றேன் நான்? இது ஹதீஸா இருக்காது. சகோதரர்களே, ஒரு சில சந்தர்ப்பங்களில், ஒரு சில காலங்கள், சில பத்வாக்கள், சில அடிப்படைகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேன் சம்பந்தமாக ஒரு செய்தியை சொன்னார். என்ன சொன்னாங்க? ஒருத்தர் வாரார், வயிற்றுல வலிக்குதுன்றாரு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க தேனை குடிங்க. திரும்ப வராரு, அல்லாஹ்வுடைய தூதரே சரியாகல, திரும்ப குடிங்க. மூணாவது முறை வராரு, இல்ல திரும்பவும் தேனை குடிங்க. நாலாவது முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தேன் உண்மையான மருந்து தான், உன்னுடைய வயிறு போய் சொல்றது. எப்படின்னு பாருங்க, அல்லாஹ் ரசூலுல்லாஹ் வஹி எப்படி உண்மைப்படுத்துறாங்கன்னு பாருங்க. உன்னுடைய வயிறு போய் சொல்கிறது. 3 முறை நீ தேன் குடிச்சதுக்கு பிறகு என்ன செய்யல, அது லேசாகல. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இதான் மருந்து. 3 முறை நடக்குது. அதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க நாலாவது உன்னுடைய வயிறு போய். சில சந்தர்ப்பங்கள்ல பாராசிட்டமோல், பெனடோல் எல்லாருக்கும் கேட்கும், 1000த்துல ஒருத்தருக்கு கேட்காது. அதனால அது மருந்து இல்லாம ஆயிடும். லட்சத்துல ஒருத்தருக்கு எல்லாருக்கும் கொடுக்கிற ஒரே மருந்து எல்லாருக்கும் சரியாக ஒரு 10 பேருக்கு கேட்காது. மருத்துவ ரீதியாக நடக்கக்கூடியது. அதனால இது இல்லை என்று ஆகி விடுமா? ஆகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப குடிக்க சொல்றாங்க, திரும்ப குடிச்சா அவருக்கு லேசாது. ஆகவே சகோதரர்களே, எந்த ஒரு அடிப்படையையும் எந்த ஒன்றையும் புரிந்து கொள்வது என்று சொன்னால் நாம் அதை சிந்தித்து அதன் அடிப்படையில் வஹியை சிந்திப்பது என்பது வஹியை ஏற்றுக்கொள்றதா இல்லையான்றதுக்கு சிந்திக்கிறது இல்லை. வஹியை ஏற்றுக்கொண்ட வஹியை அதை எப்படி நடைமுறைப்படுத்தலாம் என்பதைத்தான் நம்முடைய சிந்தனை சொல்ல வேண்டும் என்பதைத்தான் திருமறை குர்ஆனும் ஹதீஸ்களும் நமக்கு ஏராளமான இடங்களிலே சொல்கிறது. ஆகவே அந்த அடிப்படைகளை நாம் புரிந்து கொள்வோம். இதுதான் இஸ்லாம் நமக்கு சொல்கின்ற அடிப்படை என்பதை புரிந்து குர்ஆன் சுன்னாவுடைய விஷயத்திலே மிக கவனமாக, முக்கியமாக குர்ஆன் ஹதீஸினுடைய விஷயத்திலே அதை சமிஅனா வ அதானா, செவியுற்றோம் கட்டுப்பற்றோம் என்ற மூமின்களாக வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضل லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் திருமறை குர்ஆன் சொல்றான், வ அஸா அன் தக்ரஹு ஷைஅன், நீங்கள் ஒன்றை வெறுக்கலாம், வ ஹுவ கைருன் லக்கும், அது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். வ அஸா அன் துஹிப்பு ஷைஅன், நீங்கள் ஒன்றை விரும்பலாம், வ ஹுவ ஷர்ருன் லக்கும், அது உங்களுக்கு கெட்டதாக இருக்கும். வல்லாஹு யஅலம் வ அன்தும் லா தஅலமூன், அல்லாஹ்வுக்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது. சில சந்தர்ப்பங்கள்ல நம்ம நினைப்போம் சில விஷயங்கள், இது சரி வராத, இது எப்படி வெறுப்போம், இது எனக்கு ஒத்து வராது. ஆனால் அது உங்களுக்கு சரியாய், அது உங்களுக்கு தெரியாது. அல்லாஹ் சொல்றான், அது பற்றிய அறிவு உங்களுக்கு கொடுக்கப்படவில்லை, அது பற்றிய தெளிவு உங்களிடத்தில் இல்லை. எனக்கு தெரியும், நீங்கள் சிலதை விரும்புவீர்கள், அது உங்களுக்கு கெட்டதாக இருக்கும். நீங்கள் சிலதை வெறுப்பீர்கள், அது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். அது எனக்குத்தான் தெரியும் தான். இந்த வசனம் எனக்கு எவ்வளவு தெளிவாக சொல்கிறது. நாம் எல்லா விஷயத்தையும் அறிந்தவர்கள் அல்ல, எல்லா விஷயத்தையும் எங்களால விளங்கியறாது. எங்களோட அறிவு எல்லாத்தையும் சரி காணக்கூடியதாக, நம்முடைய அறிவு சரி காணுகின்ற எல்லாம் ஒரு காலமும் சரியாக இருக்காது என்பதை இந்த திருமறை குர்ஆனுடைய வசனம் நமக்கு எவ்வளவு அழகாக சொல்கிறது என்பதை பாருங்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்கள், நபி அவர்கள் சொன்ன விஷயம் எமக்கு தரக்கு ஃபீக்கும் அம்ரை, உங்களிடத்தில் நான் 2 விஷயத்தை விட்டு சொல்கிறேன். அந்த 2ஐயும் தலில்லுமா தமசக்கும் பிஹிமா, அந்த 2ஐயும் நீங்க பற்றி பிடிக்கிற காலமெல்லாம் வழி தவற மாட்டீர்கள். கிதாபுல்லாஹ் வ சுன்னத் நபி, ஒன்று குர்ஆன், மற்றது ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ். இந்த 2ஐயும் நாம் எடுத்தோம்னா இது 2ஐயும் தான் நாம் என்ன செய்ய வேண்டும், பற்றி பிடிக்க வேண்டும். நம்முடைய மனோ இச்சையோ, நம்முடைய அறிவையோ, நம்முடைய சிந்தனை என்ன சொல்லுகிறதோ,
இவைகளை பற்றி பிடித்தோம் என்று சொன்னால் அன்பார்ந்த சகோதரர்களே, அது மார்க்க விஷயத்தில் அறிவதனால எடுக்கவே கூடாதுன்னு நான் சொல்ல வரல, அது சிந்திக்கவே கூடாதுன்னு சொல்ல வரல. ஆரம்பத்தில் சொன்னேன், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை பற்றிய விஷயத்தில் சிந்தித்தார்கள், சிந்தித்து கருத்து சொன்னார்கள். அங்க அனுமதி இருக்குது. எங்க இஸ்லாம் அனுமதி கொடுக்குதோ அங்க நம்ம சிந்திக்கும், எங்க இஸ்லாம் தடை போடுகிறதோ அங்க நம்ம என்ன செய்யணும், தடை போட்டுக் கொள்ள வேண்டும். அதைத்தான் நாம் சொல்கிறோம். சிந்திப்பதற்கு இந்த குர்ஆனை நீங்க சிந்திக்க மாட்டீர்களா, இது அல்லாஹ் அல்லாதவரிடம் வந்திருந்தால் இதுல எத்தனையோ முரண்பாடுகள் இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான். இதெல்லாம் நாம் சிந்திக்கலாம், குர்ஆனை சிந்திக்கலாம், ஹதீஸை சிந்திக்கலாம், அதனுடைய அற்புதங்களை, இந்த உலகத்தினுடைய அடிப்படைகளை, வானத்தை, பூமியை, அல்லாஹ் எல்லாத்தையும் சிந்திக்க சொல்றான். அந்த சிந்தனை பிரச்சனையே இல்லை. அது எமக்கு இன்னும் ஈமானை அதிகரிக்கும், அது எமக்கு இன்னும் இறைவன் பக்கம் நெருக்கத்தை கொண்டு வரும். ஆனால் இது வஹியா இல்லையான்னு சிந்திக்கிற வேலை எனக்கு உங்களுக்கும் செய்யலாம். அதைத்தான் நான் சொல்கிறேன். அந்த அடிப்படையிலான சிந்தனையை இஸ்லாம் நமக்கு என்ன செய்கிறது, தடுக்கிறது என்பதை நான் நீங்களும் விளங்க வேண்டும். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் இதை மிக தெளிவாக சொல்கிறான். எந்த அளவுக்கு சொல்கிறான் என்று சொன்ன அல்லாஹ் கேட்கிறான், இன்னல்லதீன யக்ஃபுரூன பில்லாஹி வருசுலிஹி, சிலர் யக்ஃபுரூன பில்லாஹ், அல்லாஹ்வை மறுக்கிறார்கள், வருசுலிஹி, அல்லாஹ்வுடைய தூதரை மறுக்கிறார்கள். எப்படி மறுக்கிறாங்க தெரியுமா? அதுக்குரிய டெஃபினிஷன் அல்லாஹ் பின்னால் சொல்றான். வயுரீதுன அய்யுஃபர்ரிகு பைனல்லாஹி வருசுலிஹி, அவர்கள் விரும்புகிறார்கள் அய்யுஃபர்ரிகு பைனல்லாஹி வருசுலிஹி, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மத்தியிலே பிரிக்கிறதுக்கு நாடுகிறார்கள். அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் பிரிச்சு பார்க்க நாடுகிறார்கள். வயகூலூன, எப்படி பிரிக்கிறாங்க? அவர்கள் சொல்கிறார்கள் நுஅ்மினு பிபாத், ஏன்னா நம்ம பிரிச்சு தான் பார்க்கிறோம். உண்மையிலே அல்லாஹ்வுடைய அந்தஸ்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு இல்லை, அதை சொல்லல. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரையும் பிரிச்சு பார்க்கறாங்க என்று அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றது அல்லாஹ்வுடைய அந்தஸ்துக்கு அல்லாஹ்வுடைய தூதரை கொண்டு போகல. அந்த பிரித்தலை இந்த வசனம் சொல்லவில்லை. அப்ப எந்த பிரித்தலை சொல்கிறது? அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வயகூலூன, அவர்கள் சொல்கிறார்கள் நுஅ்மினு பிபாத், நாம் சிலதை ஏற்றுக்கொள்வோம். எப்படி? குர்ஆன்ல வந்தா எல்லாம் ஓகே, வ நக்ஃபுரு பிபாத், சிலதை மறுப்போம். ஹதீஸ்ல வந்தா கொஞ்சம் பார்த்து தான் ஏற்றுக்கொள்வோம், எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளல, என் அறிவையும் போட்டு பார்ப்பேன். அப்ப அதுல சரி வந்தா தான் நான் ஹதீஸ்ல ஏற்றுக்கொள்வேன். அப்படி ஏற்றுக்கொள்வது, அது மாதிரி ஏற்றுக்கொள்வது. சிலதை ஏற்றுக்கொள்வது, எனக்கு எது சரியாயிக்குதோ, என் சிந்தனைக்கு எது சரியாயிக்குதோ, இல்ல குர்ஆன்ல வந்தாலும் சரி, என் சிந்தனைக்கு சரியாயிருந்தா நான் ஏற்றுக்கொள்வேன். ஹதீஸ்ல வந்தாலும் சரி, என் சிந்தனைக்கு மாத்தமா இருந்தா குர்ஆனா இருந்தா நான் மறுத்துக்குவேன். எப்படி எடுத்தாலும் சரி, குர்ஆன் ஹதீஸ்ல வஹியாக வந்ததை தன்னுடைய உள்ளத்துல, தன்னுடைய சிந்தனையில போட்டு இது சரி பிழையை அவர் தீர்மானிக்கின்ற ஒரு நிலையில் நான் சிலதை ஏற்றுக்குவேன், சிலதை மறுப்பேன். இப்படி மறுக்கக்கூடியவர்களை பற்றி அல்லாஹ் சொல்றான், வயுரீதுன ஐயத்தஹிது பைன ஸாலிக சபீலா, அவர்கள் இந்த ரெண்டுக்கும் மத்தியில் ஒரு வழி எடுக்கிறாங்க. எப்படி? மூமின்கள் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்வாங்க. சமிஅனா வ தஅனா, குர்ஆன்ல வருகிறதா, ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள்ல வருகிறதா, சமிஅனா வ தஅனா, அதை நாம் கண்ணை மூடிக்கொண்டு ஏற்றுக்கொள்வோம். இது மூமின்களுடைய நிலை. காஃபிர்கள் என்ன? குர்ஆன்ல வந்தாலும் ஹதீஸ்ல வந்தாலும் அதை கண்ணை மூடிட்டு மறுப்போம். இதுதான் எங்களுடைய நிலை. ஆனால் இவர்கள் எப்படி என்று சொன்னால், வயுரீதுன யத்தஹிது பைன ஸாலிக சபீலா, அங்களையும் இல்லை இங்களையும் இல்லை, சிலதை ஏற்கிற, விருப்பமானதை ஏற்கிற, விருப்பம் இல்லாத விட்டுற, தனக்கு வாசியானதை ஏற்றுக்கொள்ற, தனக்கு வாசி இல்லாத விட்டுற, தனக்கு எது பிடிக்குமோ அதை ஏற்றுக்கொள்கிற, பிடிக்காத விட்டுற. இப்படி யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்றான், உலாயிக ஹுமுல் காஃபிரூன, உலாயிக ஹுமுல் காஃபிரூன ஹக்கா, இவர்கள் தான் உண்மையான காஃபிர்கள் என்று அல்லாஹ். உலாயிக ஹுமுல் காஃபிரூன ஹக்கா, இவர்கள் தான் உண்மையான காஃபிர்கள். வஅதத்னா லில் காஃபிரீன அஸாபன் முஹீனா, இழிவு தரக்கூடிய வேதனையை காஃபிர்களுக்கு நாம் தயார் செய்து வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்றார். ஆகவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்போதும் மார்க்க விஷயங்களிலே நம்முடைய கருத்துக்களை, சுய கருத்துக்களை கொண்டு மார்க்கத்தை அணுகுவதை, மார்க்க வஹியை அணுகுவதில் நாம் எப்போதும் பின்தங்க வேண்டும். அந்த நிலைக்கு சென்று விடக்கூடாது. நாம் என்ன, நம்ம இந்த அடிப்படை, இதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? நம்ம அதிகமா நினைச்சிட்டு இருக்கிறது, எங்களோட வாதங்களும் எங்களுடைய அடிப்படைகளும் நமக்கு எப்படி சொல்லித்தரப்பட்டதுன்னு சொன்னா, இஸ்லாம் 100% பகுத்தறிவுபூர்வமான மார்க்கம். அன்பார்ந்த சகோதரர்களே, இஸ்லாம் அறிவுபூர்வமான மார்க்கம் தான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த உலகத்துல பகுத்தறிவு ஒன்று வச்சுக்கிறாங்க, அந்த பகுத்தறிவு 100% இஸ்லாம் ஒரு காலத்துல சொல்றது. அதை சொன்னேன்னு சொன்னா, நம்ம எப்படி மலக்குமார நம்புறது, நம்ம எப்படி ஜின்களை நம்புறது, நம்ம எப்படி அல்லாஹ்வை நம்புறது, நம்ம எப்படி மற்ற விஷயங்களை நம்புறது? உலகத்தில் உள்ள எத்தனையோ நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ரசூலிஹி வல் யௌமில் ஆகிர், மறுமையை நம்புறது, நம்முடைய ஈமான் சார்ந்த அனைத்து விஷயங்கள், ஈமான் நாங்க எதெல்லாம் சொல்றோமோ இது எல்லாமே மறைவானது. சிந்திச்சு பாருங்க, ஈமான் எதையெல்லாம் நாம் ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ரசூலிஹி என்று எதை நாம் ஈமான் என்று சொல்கிறோமோ, இந்த ஈமான் முழுக்க முழுக்க மறைவானதுதான். இந்த மறைவானது முழுக்க முழுக்க எங்கட அடிப்படையா வச்சுட்டு உலகத்தினுடைய பகுத்தறிவுபூர்வமான மார்க்கம் இஸ்லாம் எப்படி சொல்றது சார்? ஒரு சொல்றதுக்கு ஒரு நியாயம் வேண்டுமா இல்லையா? அது அப்படி அல்ல. இஸ்லாம் அடிப்படையில் அறிவுபூர்வமான மார்க்கம் தான்.
ஆனா உலகத்துக்கு அவன் ஒரு பகுத்தறிவை வச்சுட்டு அலைகிறான். அவன் நினைக்க இந்த பகுத்தறிவுன்றது அவன் எப்படி தெரியுமா? ஒரு காலத்துல அடிமைகள் விஷயத்துல ஐரோப்பா என்ன சொல்லிச்சு? ஐரோப்பாவில் அடிமைகள் விஷயத்துல அடிமைகளுக்கு அடிமைகள் இருக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை சொல்லிக் கொண்டிருந்தது. ஆனா இன்னைக்கு சொல்லுது அடிமைகள் இருக்கக்கூடாது. அதே மாதிரி அவர்களிடத்தில் அறிவுன்றது ஒரு பெண்ணுடைய ஆடை எவ்வளவு உயர்கிறதோ அவ்வளவு அறிவு என்கிறார். எந்த ஒரு பாக்குற ஒரு சின்ன பிள்ளைக்கும் விளங்குது. ஆடை உயர உயர ஆபாசம் தான் வெளியே தெரியுமே தவிர அசிங்கங்களும் அருவருப்பும் தான் அங்க நடக்குமே தவிர அங்க சுதந்திரத்துக்கு இடமே இல்லை. கண்ணியம் என்பது ஒரு பெண் முழுவதுமாக மறைத்து அவள் தன்னை மறைத்துக் கொண்டு தன்னுடைய கணவன் அல்லாதவர்களிடத்தில் மறைத்து வாழ்கின்ற அந்த வாழ்க்கை தான் தூய்மையானது தெளிவா தெரியுது. ஆனா இதை பார்த்து அவன் என்ன சொல்றான்? பிற்போக்குவாதம் என்று சொல்றான். அறிவுண்டு எதை சொல்றான்னு கேட்டா எல்லாத்தையும் திறந்து போட்டு போறது அறிவுன்றான். அது காலத்துக்கு சூழலுக்கு மாறுபட்ட மக்களுக்கு மாறுபட்ட சிந்தனைகளுக்கு ஏற்ப அறிவு மாறுபடும் சகோதரர்களே. அறிவென்பது என்னுடைய அறிவென்பது நான் எந்த சூழலில் வாழ்கிறேனோ எந்த கலாச்சாரத்தோடு பின்னி பிணைகிறேனோ அதோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயம். அவனுடைய அறிவென்பது அவனுடைய கலாச்சாரம், அவனுடைய சுதந்திரம், அவனுடைய எண்ணங்கள், அவனுடைய எண்ணப்பாடோடு சம்பந்தப்பட்டது. இதை வைத்துக் கொண்டு குர்ஆனையும் ஹதீஸையும் நாம் அணுக நினைத்தோம் என்று சொன்னால் இந்த அடிப்படையை வச்சு குர்ஆனையும் ஹதீஸையும் இது சரியா விளையாடு பார்க்க நினைச்சோம் சொன்னால் அல்லாஹ்வுடைய வஹி எப்பவும் எல்லா காலத்திலும் சரியை மட்டும் சொல்லும். மனிதனுடைய சிந்தனைகள் என்பது பலகீனமானது. உணர்ச்சிகள் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் மனிதன் பிழையாக முடிவெடுப்பான். உணர்ச்சி வசப்படுகின்ற மனிதன் பிழையான முடிவுகளுக்கு போவான். ஆனால் அல்லாஹ்வுடைய வஹி உணர்ச்சிகளுக்கு ஒரு நாள் ஆட்கொள்ளப்படாது. உணர்ச்சிகளால நம்ம நினைப்பது என் புள்ளடு வார நேரத்துல என்ன முடிவு மாறும், என் குடும்பம் வார நேரத்துல என்ன முடிவு மாறும், என் நாடு வார நேரத்துல என்ன முடிவு மாறும், உலகத்தில் எனக்கு நெருக்கமானவர்கள் என்று வரும்போது என்னுடைய முடிவு மாறும். அறிவு சில சந்தர்ப்பங்களில் எமக்கு வேலை செய்யாது. இதெல்லாம் நம்மிடத்தில் பல பலவீனங்கள் இருக்கிறது. மனிதன் பலவீனத்தோடு படைக்கப்பட்டவன். ஆனால் இறைவன் எல்லா நிலையிலும் எல்லா காலத்திலும் எல்லா இடத்திலும் ஒரே ஒரு அடிப்படையை வைத்து நீதியை வைத்து உலகத்துக்கு தீர்ப்பு சொல்லக்கூடியவனாக இருப்பான் என்று. ஆக அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அடிப்படையை நாம் புரிந்து கொள்வோம். குர்ஆன் ஹதீஸ் விஷயத்தில், மார்க்க அடிப்படைகள் விஷயத்தில் ஏராளமான செய்திகள் இருக்கிறது, ஏராளமான ஹதீஸ்கள் இருக்கிறது. இவைகளை நாம் புரிந்து கொள்வோம். குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு தெல்ல தெளிவாக இதைத்தான் சொல்லித் தருகிறது. இந்த அடிப்படைகளை நாம் புரிந்து கொள்வோம். இறுதியாக அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் துல்ஹஜ்ஜினுடைய மாதத்தை முன்னோக்கி இருக்கிறோம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனுடைய ஆரம்ப 10 நாட்கள் மிக நெருக்கத்தில் இருக்கிறது. ஒரு சில நாட்கள் தான் இருக்கிறது துல்ஹஜ்ஜினுடைய மாதத்தை நீங்கள் அடைவதற்கு. இதை அடைந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த ஆரம்ப 10 நாட்களுடைய சிறப்பை பற்றி சொல்கின்ற போது அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லக்கூடிய ஒரு வசனம், 10 நாட்களின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சொல்றான். அந்த 10 நாட்களை பற்றி கருத்து சொல்லக்கூடிய தஃப்சீர் எழுதக்கூடிய அனைத்து அறிஞர்களும் அது எதை சொல்கிறது என்று சொன்னால் துல்ஹஜ்ஜினுடைய 10 நாட்கள் என்று சொல்கிறார்கள். அந்த அளவுக்கு அந்த 10 நாட்கள் எவ்வளவு முக்கியமானதோ அதை அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்கிறான். அல்லாஹ் ஒரு விஷயத்தில் சத்தியம் விடுவதாக இருந்தால் அதனுடைய அந்த மகத்துவம் கண்ணியத்துக்காகத்தான் சத்தியம் விடுவார். அதே போன்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 10 நாட்களை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த 10 நாள்ல செய்யற அமலுக்கு ஈடாக வேற எந்த அமலுமே இல்லை. எந்த அளவுக்குண்டா, ஒரு மனுஷன் சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஜிஹாத் அல்லாஹ்வோட பாதையில போய் ஜிஹாத் செய்யறானே, அந்த அமலை விடவா இது சிறப்புன்னு கேட்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு மனிதன் அல்லாஹ்வோட பாதையில போய் ஜிஹாத் செய்யறான், ஜிஹாத் செய்து விட்டு அவனுடைய உயிரையும் அவனுடைய உடமையையும் இழந்து ஷஹீதாகிறான்னு சொன்னா அந்த நேரத்துல இந்த அமல் அடையும். ஆனால் திரும்பி வாராடுவீங்களே, ஜிஹாதுக்கு போறான், உயிர் போகல, உடமை போகல, திரும்பி வாரான். இதை விட இந்த 10 நாட்களில் நாம் செய்கின்ற அமலுக்கு மிகப்பெரிய சிறப்பு. இஸ்லாத்துல ஜிஹாதுக்கு தான் மிகப்பெரிய சிறப்பு இருக்கு. அந்த சிறப்பை மிஞ்சிய ஒரு சிறப்பை என்ன சொல்றது இந்த ஹதீஸ் சொல்லி தருது. அப்படி என்று சொன்னால் மிக நாம் நன்மை செய்யக்கூடிய, ஏன்னா இந்த காலத்துல எங்களுக்கு நோன்பு வருகிறது, ஹஜ்ஜி வருகிறது, எல்லா அமல்களும் செய்யக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கு. ஆகவே இது நமக்கு தரப்பட்டிருக்கிற மிக முக்கியமான ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நாம் தவற விடாமல் இந்த 10 நாட்களில் அதிகமாக நாம் நன்மைகளை செய்வோம், இபாதத்துகளை செய்வோம், வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவோம். அதன் மூலம் நாளை மறுமையிலே சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக.